miscarriages அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செல்ஃப் பிளேமோ வரும் ஒரு விமனுக்கு. நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேனா. Mostly the girls only take the brunt of it, but to counsel them and to make them accept that it is a common thing and they are not to be blamed for it is a challenge now. Abortionக்கும் அம்மா மட்டுமே ரீசன் கிடையாது. It's the genetic cause mostly, more than 90%. பப்பாயா சாப்பிட்டா இல்லைன்னா வந்துட்டு நிறைய மாங்காய் சாப்பிட்டா மாம்பழம் சாப்பிட்டா வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. Definitely, if you ask me scientifically, it is a myth. As soon as a woman gets pregnant, we do a basic thyroid examination because if there is any hypothyroidism or anything, we have to அவங்களுக்கு tablets கொடுத்து அதை சரி பண்ணணும். That has an effect on the IQ of the developing baby. So that is very important. Stillbirth. So how frequent are stillbirths and இப்போவுமே இது நிறைய பார்க்குறீங்களா? நிறைய பார்க்குறோன்றத விட பார்க்குறோம். Still birth is very very common or IUD அப்படின்னு சொல்லுவோம். I feel this is more common in diabetic mothers. இப்போ ஒரு மிஸ்கேரேஜ் நடக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் before they plan for the next pregnancy? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 months மினிமம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். 2 to 3 months they can plan. Okay. Usually when the couple is ready. And 1 period at least normal after this. மாடிப்படி ஏறி இறங்கலாமா? கண்டிப்பாக. பெண்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு மேஜர் இவெண்ட் அப்படின்னு கூட வந்துட்டு இன்றைக்கி பேச போகிற விஷயத்தை பற்றி சொல்லலாம். பட் ஆனால் இதை பற்றி யாரும் வந்துட்டு பேசுகிறதில்ல. இல்லை எப்போவுமே வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பெண்ணை தான் வந்துட்டு குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் சொசைட்டியும் இருந்திருக்கு. மிஸ்கேரேஜஸ் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் எதனால் அப்படிங்கிற ஒரு பதில் இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணும்போது ஒரு எல்லாரும் நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை ப்ளேம் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சுழல்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் எல்லாருமே இருக்காங்கல்ல. ஸோ லெட்ஸ் டாக் மோர் அபவுட் மிஸ்கேரேஜஸ். ஏன் இது நடக்குது, இதுக்கு காரணம் யார், நம்ம தானா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களா, எல்லா பற்றியுமே டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. We have Dr. Sujatha, gynecologist with us today. Hi ma'am. Hi. எப்படி இருக்கீங்க? குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒரு டாபிக் வந்துட்டு ரொம்ப பேசப்படாத ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மிஸ்கேரேஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் பிளேமோ வரும் ஒரு விமனுக்கு. ஐயோ நான் தான் காரணமா, நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேனா, நான் முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறது. ரெண்டாவது சுற்றி இருக்கிறவங்களோ வந்துட்டு ஒரு விமனை ஈஸியாக வந்துட்டு ப்ளேம் பண்ணிவிடுவாங்க, கை காமிச்சிட்டாங்க, நீ ஒழுங்காக பார்த்துக்கல, திஸ் ஹேப்பன்ட் அப்படின்ட்டு. இன்னும் வந்துட்டு அது ஓகே, இட்ஸ் ஓகே, லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு ப்ராட் மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஐ திங்க் நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. ஹவு டு யூ சீ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைக் இந்த மிஸ்கேரேஜஸ் அப்படிங்கிறது? மிஸ்கேரேஜஸ்ன்னு பார்த்தா லைக் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் ரொம்ப எமோஷ்னலி தே ஆர் டவுன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதாவது தே கம் டு அஸ், வி கன்ஃபார்ம் ப்ரெக்னென்சி, பட் வி டோன்ட் ஆல்வேஸ் கிவ் ஹோப்ஸ். நாங்கள் என்ன சொல்லுவோம், ஜஸ்ட்டு இப்போ ப்ரெக்னென்சி சாக் மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஸோ வி ஹாவ் டு வெயிட் 2 weeks கழிச்சு நம்ம ஹார்ட் பீட் பார்த்தப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். சம் பீப்புள் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூ டு சம் ரீசன் தே ஹேவ் சம் சிம்டம்ஸ், இல்லைன்னா அந்த ஹார்ட் பீட்டே வராமல் போயிடுறதும் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மென்டல் டென்ஷன் ஆஃப் த கேர்ள் அண்ட் அதுக்கப்புறம் தான் மேபி த பெட்டர் ஹாஃப் அண்ட் த ஃபேமிலி அண்ட் ஆல், பட் மோஸ்ட்லி த கேர்ள்ஸ் ஒன்லி டேக் த brunt of it. But to counsel them and to make them accept that it is a common thing and they are not to be blamed for it is a challenge now. But over a period of time நம்மளுக்கு பேச we know what will be their mindset. கொஞ்சம் ஓரளவுக்கு counseling will be better. Okay, so what are the common causes for the miscarriages? மிஸ்கேரேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 12 weeksல தான் உங்களுக்கு அந்த ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ் ஆகிறது. இது 90% மேலே ரீசன் வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட். Okay. So this itself goes to say that either partner is not responsible for it. So it is 90% is mostly about that and sometimes hormonal imbalance. ஓகே. ஸோ இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸாக வந்துட்டு அவங்களுக்கு PCOS இருக்குது இல்லை PCOD இருக்குது அப்படின்னா அதனால மிஸ்கேரேஜஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வருமா அவங்களுக்கு? The frequentன்னு சொல்ல முடியாது. The incidence is
லிட்டில் பிட் ஹையர். என்னென்னா இப்போ PCOSனால் மோஸ்ட்லி தோஸ் கேர்ள்ஸ் would have been கொஞ்சம் ஓவர் வெயிட் கேட்டகரி இருக்கும். ஸோ அவங்க நிறைய வெயிட் லாஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜென்ரலாகவே PCOS கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தட் மைட் பி an added factor. ஸோ அந்த மாதிரி கேசஸ் சப்போஸ் we do certain methods for them to become pregnant, we do give medicines and follow them up அப்படிலாம் இருக்கிறப்ப கொஞ்சம் we give extra medicines, progesterone supplements கொடுப்போம். ஓகே. பட் நாட் அது PCOSனால தான் வந்து ஜாஸ்தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ்னு சொல்ல முடியாது. மோர் ஆஃப் லைட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போது இனிஷியலாக வந்து சாக் மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு ஸ்கேனில். ஸோ இந்த சாக் ஃபார்ம் ஆகிட்டு ஹார்ட் பீட்டே ஃபார்ம் ஆகாதவங்களும் இருக்காங்களா? அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட், ஐ மீன் ஹவு காமன் இட் இஸ்? காமன்னா ஓகே, ஒரு 10 பேஷண்ட்ஸில் மேபி relatively one patient can be there, but generally it doesn't happen. But it does happen. Blighted ovum அப்படின்னு சொல்லுவோம். It happens. ஸோ இப்போ மிஸ்கேரேஜஸ் அப்படின்னு நம்ம வரும்போது பெண்களை வந்துட்டு அகெயின் இன்னொரு செல்ஃப் ப்ளேமும் இருக்குது. நான் ஒரு வேளை இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகியிருக்காதோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ப்ளேமும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுல உணவு வகைகள் வந்துட்டு பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் அப்படின்ட்டு வந்துட்டு ஐ ஃபீல். நான் வந்துட்டு பப்பாயா சாப்பிட்டா, இல்லைன்னா வந்துட்டு நிறைய மாங்காய் சாப்பிட்டா, மாம்பழம் சாப்பிட்டா வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் மித்ஸ் தானா, இல்லை இது ஃபேக்டும் கூடயா? டெஃபினெட்லி இஃப் யூ ஆஸ்க் மீ சயின்டிஃபிக்கலி இட் இஸ் அ மித். பட் நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட culturally, tradition wise, for many hundreds of years, that has been imparted in the mind of a girl, or rather in the society, that these are the commonest cause, and so you're not supposed to eat papaya, or they'll ask black grapes சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சொல்ல. பட் மேங்கோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இஃப் தே டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் பவல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும், ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி I don't consider. Okay. But நான் அதுனா என்ன சொல்வேன்னா, பட் அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப். சும்மா என்ன இருக்கும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் லாஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் நாட் அ ரீசன். ஸோ உங்களுக்கு அது ஒரு வேளை பயமாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அது கடைசியில் அந்த பிளேம் கேம் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் அவர் ப்ரொஃபஷன், அண்ட் யூட் ஹவ் பீன் எக்ஸ்பீரியன்சிங் இட் மோர். ஸோ நம்ம எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவோம். பட் ஹவு த பீப்புள் டேக் இட் அண்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்டுன்றதை வி டோன்ட் நோ. ஸோ அதனால் உங்களோட நம்பிக்கை அப்படி இருக்குன்னா ஓகே, எடுத்துக்காத. ஏன்னா அதனால் ஒன்றும் பெருசாக ப்ரெக்னன்சியில் வந்து அப்படியே 100% எல்லாம் ஆகிறதோ இல்லை இல்லாமல் போகிறதோ இல்லை. there are lots of other things you can take care in pregnancy. So just relative, take your choice அப்படின்னு. ஓகே. அண்ட் இப்போ எப்படி ஃபுட்டை வந்துட்டு நம்ம ப்ளேம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இன்னும் நீ வந்துட்டு நிறைய இந்த வேலையெல்லாம் பார்த்த அப்படிங்கிற வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது ஒர்க் போகிறது. ஸோ ஒரு பயமும் க்ரியேட் ஆகும். ஓகே, நான் வேலைக்கு போனால் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுமா, இல்லை நான் நடந்தால் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுமா, நான் வந்துட்டு நார்மலாக செய்கிற வேலையை செஞ்சால் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லா பெண்களுக்குமே இருக்கலாம் இஃப் தே கெட் ப்ரெக்னென்ட். And how relevant is this again? See, it's a very common question. But அந்த பயம்லாம் இருக்க தான் செய்யுது. பட் நான் என் ப்ராக்டிஸில் மேபி இட் இஸ் வெரி காமன், ஆர் இப்படி சொல்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம். பட் திஸ் திங் இஸ் ஐ வில் சே, ஏமா ஃபார் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தே ஹேவ் டு ஏர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான்னா தே ஹேவ் டு கோ ஃபார் ஒர்க். அது வந்து இது பண்ணுறதுனால அப்படி இல்லைன்னா, நான் அதை பண்ணால் தான் என் குழந்தைக்கே வந்து தேவையானதெல்லாம் நான் வந்து பூர்த்தி பண்ண முடியும், என்னோடய ஃபேமிலிக்கு ஐ கேன் டேக் கேர், என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேணும்னா அப்போ எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம்? இன்னொன்று சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், பீப்புள் டூ அக்செப்ட். ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு கட்டட தொழிலில் இருக்காங்க ஒரு லேடி, அவங்க கல் மணல் எல்லாம் தூக்கிட்டு, இப்போது நிறைய இது இருக்குது, பட் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது எத்தனையோ ப்ரெக்னன்சியில் லேடிஸ் பண்ணுறதை நம்ம ஜஸ்ட் ரோட்டில் பாஸ் பண்ணுறப்பே we can see. நரமாச கர்ப்பிணியாக இருக்கிறவங்க கூட இல்லை, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை. ஸோ பாடி வந்து வில் அக்செப்ட் வாட் எவர் யூ டூ. ஃபிசியலாஜிக்கல், இட் இஸ் அ ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் அண்ட் த யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் அக்செப்ட் இட். ஸோ அது ஒரு பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஆகுது, அது வந்து ஒரு வியாதி கிடையாது. ஸோ accept it and just move across like what your body says and you listen to it. அது மட்டும்தான். மற்றபடி ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி ஏதாவது டவுட் கேட்டால் பரவாயில்ல. ஒரே டெஸ்க் ஜாப் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க, ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாங்க,
ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஒரு டீச்சர்னா கூட காலைல போயிட்டு வரது தான் வேலையை தவிர மற்றபடி நின்றுட்டு ஒரு கிளாஸ் எடுத்தப்புறம் ரிலாக்ஸிங் டைம். இட்ஸ் நாட் தட் 24/7 they are going to have that physical activity. So that is not the reason. That is definitely not the reason. Okay. நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்களா டெஸ்க் ஜாப் பண்ணுறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் யூனோ த போஸ்ட் கோவிட் ஆர் டியூரிங் த கோவிட் டைம் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பயங்கரமாக வந்துட்டு செடென்ட்ரியாக இருக்குது. எல்லாருமே வீட்டிலேயே உட்காந்து வேலை பார்க்குறதா இருக்கட்டும், உட்காந்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுது? ஓகே, செடென்ட்ரி ஜாப்னால என்னென்னா நிறைய அந்த ஃபுட் கல்ச்சரே நிறைய சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 2:00 வரைக்கும் கடை இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு. Because your liver, I mean, we hear so much about, shout about your intermittent fasting, not having food after 6:00. That and all is true because you don't want the liver to work. But in the mari sedentary habit plus wrong food habits and lack of sleep, these are the highest risk factors for miscarriage. உன்னோட லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னா வெயிட் கெயின் இருக்குது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு அகெயின் அந்த PCOS பிக்சர் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் அ விஷியஸ் சைக்கிள். ஸோ இதனால அப்படியே எல்லாம் லிங்க்டு. ஆனால் இது மட்டும்னால அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இதோட காசஸுமே வந்துட்டு இருக்குது. யா. அண்ட் ஒரு பக்கம் பீயிங் வெரி ஃபிட், நான் வந்துட்டு ஐ ஆம் ஃபிட் பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னும் போது எல்லாமே பண்ணனே, எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு. நான் ஒர்க் அவுட் பண்ணேன், நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், ஐ டென்ட் ஹாவ் மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் வை டிட் தட் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்துட்டு சில பேருக்கு இருக்கும். இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா அந்த ரீசன் எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியாது. சர்டன் திங்ஸ் நம்ம உங்களுக்கே தெரியும், மெடிக்கல் இதில் நம்ம சொல்லுவோம்ல, வாட் இஸ் த ரீசன்னா unknown reason. Idiopathic-ன்றது இட்ஸ் அ வெரி காமன் டேர்ம் இன் மெடிசனை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ cannot blame yourself for it. The reason இன்னுமே சயின்ஸ் எல்லாம் சொன்னால this can be, this could be அப்படி தான் சொல்லுவேன். this is the cause-ன்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் blame yourself. We have seen like so many mothers who have got repeated pregnancy loss for 4-5 abortions and one fine day even after IVF they don't conceive. எல்லாத்தையும் விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு பேசாமல் விட்டுருவாங்க, ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லணும்? நான் இப்போ எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன்னு கேட்க முடியாது. அந்த சேம் திங் கோஸ் தேர் ஆல்சோ. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இந்த கான்சிக்யூட்டிவாக வந்துட்டு அபார்ஷன்ஸ் இருக்கும், 2-3 லாஸஸ் ரிப்பீட்டட்லி. அண்ட் வை டஸ் தட் ஹேப்பன்? அந்த மாதிரி இருக்கிறவங்க வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? ஷுட் தே இவாலுவேட் தெம் செல்வ்ஸ் இல்லை they can just let it go? At least we say after 2 losses it is better to investigate yourself and try to find out if there is any reason. Okay. We call it as a repeated pregnancy loss. Mostly APLA syndrome அந்த மாதிரி ஏதாவது பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இந்த காஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே. சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் இருந்தால் அதில் கூட வி டூ அ பெத்தலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் டு சி என்ன டிரான்ஸ்லொகேஷன், அன்பேலன்ஸ் டிரான்ஸ்லொகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு இஃப் இட் இஸ் பாசிபிள் வி கேன் டூ. Okay. Should they predominantly do any genetic testing பண்ணணுமா? Repeated losses இருக்கு அப்படின்னா. The genetic testing is what I said. Okay. Like அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணலாம். Okay. But as such genetic parental karyotype we do. Okay. Just to see if there is anything abnormal. That is a part of the process. At least a minimum ஒரு 2 abortionsக்கு அப்புறம். ஓகே. ஸோ இப்போ இந்த மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3 months மட்டும்தான் நடக்குமா இல்லை இன் எனி ட்ரைமஸ்டர் இட் கேன் ஹேப்பன்? Yeah, miscarriage up till 20 weeks of pregnancy, we call it as miscarriage. Okay. So first 12 weeks, as I said, it is mostly because of chromosomal abnormality. அதுக்கப்புறம் 12 weeksக்கு மேலே we call it as cervical incompetence mostly. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து or that pregnant woman would not feel any pain or anything. Just like this, ஒரு மாதிரி ஒரு heaviness மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த uterus mouth சொல்கிறேன் இல்லையா, அந்த cervical length gets shortened and it gets open. Okay. So it's a painless இது. ஓகே. ஸோ ஒன்லி இப்போது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு வி கால் தெம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 or 4 weeks டு see the cervical length. Okay. So that is one thing. Other than that, abortion can happen. Like 20 weeksல கூட ஏதோ ஒரு ரீசனுக்கு it does happen. For example, if the uterus ஏதாவது abnormality இருக்குது, anatomical defect இருக்குது, அவங்களுக்கு it can happen. Okay. Like they have a big fibroid complicating pregnancy or a septate uterus அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு it does happen. Okay. Not always, Not always. but it can be.
ஓகே. ஸோ இப்போ ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆல்ரெடி இருக்குது, லைக் டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஆர் டியூரிங் ப்ரெக்னென்சி தே டெவலப் தைராய்டு டிஸார்டர் இருக்குது. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு லைக் அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிறது to avoid miscarriages or to avoid any kind of as soon as women gets pregnant, we do a basic thyroid examination, because if there is any hypothyroidism or anything, we have to என்ன சொல்றது, அவங்களுக்கு tablets கொடுத்து அதை சரி பண்ணணும். Reason being that has an effect on the IQ of the developing baby, so that is very important. But uncontrolled ரொம்ப high level of TSH இருக்கு, hypothyroid இருக்குன்னா, that could be a reason for miscarriage ன்னு சொல்கிறாங்க. Or if there is any thyroid antibodies strongly positive, then they have to be taken care of. Okay. So extra care அங்கே வந்துட்டு தேவைப்படும். ஓகே. ஸோ இஃப் தே டெவலப் ஆல் ஆஃப் அ சடன் டயபெட்டிஸ் வந்துட்டு இருக்குது, திடீர்னு டியூரிங் ப்ரெக்னென்சி தே டெவலப், ஆர் ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகுதுன்னா, டூ தே ஹாவ் எனி ரிஸ்க் ஃபேக்டர்? Definitely, there is no doubt about it. Diabetic complicating pregnancy, அதாவது a woman is already diabetic but தெரியல, அவங்க வந்து கன்சீவ் ஆன அப்புறம் சுகர் பார்த்து தான் தெரியுதுன்னா, we just go, when we do the, எல்லாருக்குமே ரொட்டீனாக we do a fasting blood sugar. ஸோ அவங்களுக்கு வந்து HbA1c எக்ஸ்ட்ராவாக பண்ணுறப்ப if the range is like 10% அந்த மாதிரி இருந்ததுன்னா, the chances of the mother having a anomalous baby will be around 25%. This is what literature says. So அந்த மாதிரி incidences-ல we give the choice to the mother. Okay. Whether you want to continue or not. இல்லைன்னா அந்த சுகர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we put them on a diet pattern. Okay. ஸோ அதை வச்சுட்டு we have to follow up and then go. ஸோ இப்போ ஒரு பக்கம் மிஸ்கேரேஜ் அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் ஸ்டில் பர்த். ஸோ ஹவு ஃப்ரீக்வெண்ட் ஆர் ஸ்டில் பர்த்ஸ்? அண்ட் இப்போவுமே இது நிறைய பார்க்குறீங்களா? நிறைய பார்க்குறோன்றதோட பார்க்குறோம். ரீசன் என்னென்னா, காமனஸ்ட் காசுன்னு சொன்னீங்கன்னா டயபெட்டிஸ் தான். ஓகே. ஸ்டில் பர்த் இஸ் வெரி வெரி காமன். ஒரு ஐயூடி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டில் பர்த்னா ஜஸ்ட் த பேபி இஸ் பார்ன் அண்ட் யூ கெட் அ டெட் பேபி, அந்த மாதிரி ஆயிடுது. ஐயூடினா intrauterine, when the baby is inside the mother's womb itself. So I feel this is more common in diabetic mothers. It's not that we don't see, but close monitoring throughout the pregnancy and educate the mother. That is what of course I do right from the conception. Each visit you have to educate the mother. You keep on telling them what she should expect, for what things she has to come and approach medical help. It can be anybody. Suppose நான் ஒரு மதர் பார்க்குறேன், if I'm not available-னா கூட நெக்ஸ்ட் செட்டு இவங்க இருக்காங்க, இது இருந்தால் போய் பாருன்னு, அதாவது அது சொல்ல வேண்டியது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாமே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சொல்லணும். வயிறு டைட் ஆகிட்டு விடுறது வந்து, I know this is apart from the question, but still இது வந்து ஃபால்ஸ் லேபர் தான், பட் இப்படி இருந்தால் நீ வரணும். ஸோ இதை சொல்ல நான் வந்து நிறைய I have seen threatened preterm labor. So we are able to identify and take it forward. So imparting the knowledge in the pregnant mother, I feel it's very important, because that solves around 90% of the issues. Even though the family members say இது சூட்டு வலியாக இருக்கும், இது வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டா, சொல்லியே அனுப்புவேன். இப்படிலாம் நீனா முடிவு பண்ணிக்கக்கூடாது. You have to come to me, let me see if it is normal. I'm not going to hold you back. You can go home always. So that knowledge should be there. ஓகே, that will be better. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இப்போல்லாம் யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிடலாம், டைரெக்டாக வந்து நம்ம கூகுள் டாக்டரை கேட்டுக்கலான்ட்டு வந்துட்டு போகிறாங்க. இது வந்துட்டு என்ன லேபர், எனக்கு இப்போ இப்படி வலி இருக்குது, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் டூ த ரிசர்ச் ஃபார் யோர் செல்ஃப், தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் யூ கான் ஜஸ்ட் பிலீவ் ஆர் ஸ்டே ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதையும் இருக்கு. அது ரொம்பவே இருக்குது. நான்லாம் சில நம்ம கைனக் கண்டிஷனோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா, திஸ் இஸ் த டயக்னோசிஸ், யூ கோ செக் இன் யுவர் கூகுள்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு, பிகாஸ் ஐ நோ வாட் ஐம் டூயிங், வை ஷுட் ஐ பாதர்? நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும், பட் ஐ கேனாட் ஃபோர்ஸ் யூ டு டெல் தட் நீ இது பிலீவ் தான் பண்ணணும்னு. இதுதான் இருக்குது. அப்படி இருந்தால் then we are putting 20 years of experience, more than 10 years of we are doing so much of our post graduation முடிச்சுட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னா, there should be a reason for it. இல்லை அது இவங்க சொன்னாங்க, அவங்க யூஸ்வலாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸில் எல்லாம் கொஸ்டின் சில தான் இருக்கேன். நான் வந்து when I take the history, when I put in my medical records போட்டுகிட்டே இருக்கிறப்ப I will say any questions you keep ask. I'll not waste my time. இது பாட்டுக்கு சில பேஷண்ட்ஸ் ஒன்று ரொம்ப டிப்பிக்கலாக இருப்பாங்க. அத்தனை கேள்வி கேட்டு முடிச்ச அப்புறம் தான் அந்த கவுன்சிலிங் அந்த நம்மளோட செக்கப்பே முடியும். ஸோ தட்ஸ் குவைட் காமன் இருக்குது. பட் ஐ ஃபீல் இட்ஸ் அப் டு த பேஷண்ட் டு பிலீவ் who is right and who is wrong.
ஸோ உனக்கா தெரியணும். இது வந்து யாரும் வந்து சொல்லுவாங்கள்ல, பட்டாதான் தெரியும், அனுபவம் தான் வந்து உனக்கு வந்து இட்ஸ் அ பெஸ்ட் டீச்சர்ன்ற மாதிரி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். It is there in the world, everything is there, but it is up to you to take which is right and which is wrong. We don't blame. It's just it's in the flow and it's now become more of a trend actually. ஓகே. இப்போ ஒரு மிஸ்கேரேஜ் நடக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் பிஃபோர் தே பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி? See, usually what we say is அந்த cycle where they undergo the miscarriage, ஒரு periods at least they should get a normal flow. ஓகே. Okay, that is common. Next பார்த்தீங்கன்னா whenever the couple is ready, see there is more which happens emotionally and physically. Once they come out of it, it's okay. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 months மினிமம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். தட் வில் பி அது நம்ம இப்போ நான் சொன்னதெல்லாம் அதில் கவர் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் 2 to 3 months they can plan. 2 to 3 months they can plan. Okay. Usually when the couple is ready. And 1 periods at least normal after this. ஓகே. இன்னொரு காமன் மிஸ்கன்செப்ஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, ஏதாவது ஆகிடப்போகுது குழந்தைக்கு அப்படிங்கிறது. ஸோ இது அஃப்கோர்ஸ் சில ப்ரெக்னென்சி வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சியாக இருக்கும், அவங்க பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இது பொதுவாக எல்லாருக்கும் பொருந்துமா, இல்லை இஸ் இட் ஓகே, இட்ஸ் நார்மல், ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடிங்கிறீங்களா? One thing definitely doesn't fit everybody. Okay. And people who are already doing, for example, நான் வந்து ஒரு physical fitness trainer or I am a swimming coach, இல்லைனா ஒரு யோகா ட்ரெயினர்னா அவங்க வந்து பல வருடங்களாக அது வந்து தே ஹேட் பீன் டூயிங் இட். ஸோ அவங்க பாடி அதை நேச்சுரலாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் போஸ்ட் டெலிவரி, அது வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு, நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இப்போ டியூரிங் ப்ரெக்னென்சி ஆல்சோ ஐ எம் டூயிங், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமில் நான் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டேன், ஐ எம் ஸ்டில் டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஓப்பன் புக் நவ். So that itself says that there is no contraindication for it. But other than that, நீங்கள் வந்து புதுசாக ஐயோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு புதுசாக எதாவது ட்ரை பண்ணி அது உங்களுக்கு ஒத்துக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். And as you said, like any risk factor already, obviously we will ask them to take care about it. But physical activity இருக்கக்கூடாதுன்னெலாம் இல்லவே இல்லை. Reason being, ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் இஸ் அ த்ராம்போஜெனிக் ஸ்டேட். அதாவது அவங்களுக்கு ரத்த நாணங்களே இருக்கல, அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகிற சான்சஸ் இஸ் ரிலேட்டிவ்லி மோர் கம்பேர்ட் டு த காமன் பீப்புள். ஸோ டெஃபினெட்லி பெட் ரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டிவிடின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டீப் வெயின் த்ராம்பஸ், அதெல்லாம் சான்சஸ் வில் பி மோர். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நார்மலாக எழுந்து போகிறது, வாட் எவர் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர் இன் ப்ரெக்னென்சி, தே ஹாவ் டு கேரி ஆன் தேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் ஷியோர். மாடிப்படி ஏறி இறங்கலாமா? கண்டிப்பாக இல்லை, நீ ஸ்ப்ரிண்டாக பண்ண போகிற, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏற போகிற இறங்க போகிற, அதுவே உனக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே பண்ண மாட்டீங்க. தென் வை டு யூ நோ டேக் டூ மச் இன் டு இட்? ஓகே. நான் டாக்கிங் அபவுட் மிஸ்கேரேஜஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, லைக் யூனோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி. அஃப்கோர்ஸ் அது ஒருத்தங்களோட யூனோ எமோஷன்ஸை பொறுத்து, இஃப் தே ஆர் ரெடி ஃபார் ப்ரெக்னென்சி, அதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த வேஸ் டு டெர்மினேட் அ ப்ரெக்னென்சி அண்ட் இஸ் இட் ஓகே? டெய்லி ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் போயிடும். திஸ் லிவ் அண்ட் ரிலேஷன், ஹேவிங் அ ஃப்ளிங், இட்ஸ் ஆல் குவைட் காமன். அதாவது காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து ஒர்க்கிங் உமன் கேடர்லேருந்து எல்லாருமே இப்போ வந்து அது வந்து ஒரு பெருசாக ஒரு தப்புன்ற மாதிரியே இல்லை இப்போ இருக்கிற சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐ ஹவ் பீன் இன்டு ப்ராக்டிஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். அதனால் இப்போது ஐ எம் சிங் இனிஷியலி எனக்கும் வந்து டு டெல் யூ த ஃபேக்ட், லைக் ஐ வாஸ் என்ன இப்படிலாம் இருக்காங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவுன்சிலிங். நவ் ஐ ஹவ் கம் டு அ சிச்சுவேஷன் வேர் ஐ எம் டெல்லிங் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களால் இது வந்து பார்ட் ஆஃப் த இதுன்னு ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். கான்ட்ரசெப்டிவ் இது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னுவோம். நெக்ஸ்ட் உங்களோட கேள்வி வந்து வெதர் இட் இஸ் ஓகேவான்றது டிபெண்ட்ஸ் ஆன் த டெசிஷன் ஆஃப் த விமன். ஐ வில் ஆல்வேஸ் சே தட். அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, தே நோ வாட் இஸ் குட் ஃபார் தெம். 1000 பேர் சொல்லலாம் சுற்றி, பட் எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. ஸோ நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து வி ஹவ் ஜஸ்ட் மேரிட், வி டென்ட் பிளான், வந்துடுச்சு, ஃபினான்ஷியலி வி ஆர் நாட் ஸ்டேபிள். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 hour உட்காந்து அவங்களுக்கு நான் கவுன்சில் பண்ணாலும் they will stand by the decision.
இல்லை இந்த டாக்டர் ரொம்ப பேசுகிறாங்க, நம்ம வேறு யாருக்குன்னா போய் பண்ணிக்கலாம், அதுதான் இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த உமனோட டெசிஷன் தான். சம்டைம்ஸ் ஒரு கை குழந்தை வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நடந்தது சொல்கிறேன் நான், எல்லாமே வாட் ஐ சி எம் சேயிங். ஸோ வச்சுருக்காங்க, அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும் ப்ரெக்னென்சி. நான் நிறைய கவுன்சில் பண்ணுவேன், சரிம்மா அந்த 2 குழந்தைங்க ஒன்றா வளர்ந்துரும், உன்னோட எல்லா வேலையும் முடியும், என்ன தான் நீங்கள் சொன்னாலும் who's going to take care? Now itself I have undergone so much of physical and emotional இது. டாக்டர் அவர் வந்து கண்டினியூ பண்ணுன்றாரு. நடுராத்தில் குழந்தை எழுந்துக்கும் 2-3 வாட்டி, நான் தான் எழுந்து ஃபீட் பண்ணணும், நான் தான் டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், என்னோட தூக்கம் தான் கெடுது. தென் த ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ். ஹூ இஸ் கோயிங் டு டூ, இஸ் ஹீ கோயிங் டு டூ இஸ் த கொஸ்டின் ஆஃப் த மதர். அந்த ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், பிகாஸ் நம்மளும் அதெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்கோம், வேறு வழியில் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து கேள்வி கேட்குற இதில் வந்துட்டாங்க. The women are in that, whether she is going for work or not, now she wants to make her own choices. அப்போ என்ன சொல்வீங்க? இல்லைம்மா பண்ணாத, இது பண்ண சொல்ல முடியாது, அவளோட சாய்ஸ், அவளுக்கு வேணும்னா ஓகே. மெத்தட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா there are methods like medical methods and surgical methods, that too we explain. See, medical methodலாம் இதெல்லாம் பண்ணுவோம், surgical methodனா, so it is up to the ஃபீமேல் டு டிசைட் வாட் ஷி வாண்ட்ஸ், எது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இப்போ டெர்மினேட் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே கான் ஜஸ்ட் கோ கெட் அ டேப்லெட் ஆர் பில் அகெயின் கூகுள் பண்ணி இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துங்கிறது வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி நாட் த ரைட் வே. ஸோ இஃப் they have decided, what should they do next? See, okay, definitely they have to see a doctor. First they have to confirm their pregnancy. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வீட்டில் ஏற்கனவே பார்த்தாங்களா, நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு டூ அ ஸ்கேன். ஏன்னா அது வந்து டியூப்பில் கூட ப்ரெக்னன்சி கருத்தரிச்சிருக்கலாம், தட் இஸ் நோன் அஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஓகே, ஸோ அந்த கர்ப்பப்பையில் அந்த சேக்கை வந்து அவங்க பார்த்தா தான் அதுக்கப்புறம் நீங்கள் மெத்தட்ஸ், அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டேக் அ மெடிசன்ஸ். நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். ஜஸ்ட் ஓவர் த கவுண்டர் அண்ட் ஆல் யூ கேன் நாட் கெட் மெடிசன்ஸ். என்னோட நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் யூ ஷுட் நீட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன், அண்ட் நாட் எவ்ரி அதர் மெடிக்கல் ஷாப் ஆல்சோ ஹேஸ் இட். நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் இதில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிக்கோங்கன்னு, அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்கு போயிடுவாங்க. அப்புறம் டாக்டர் நாங்கள் ஃபுல்லாக தேடினோம் எங்கேயும் கிடைக்கலன்னுவாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் பர்டிகுலராக இங்கே தானே சொல்லி அனுப்பினேன்னு. ஸோ அது வந்து என்ன நிறைய மிஸ்யூஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இந்த எல்லாமே நவ் த கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இஃப் இட் இஸ் தட் வே அது ஈஸியாக வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அன்வான்ட் ப்ரெக்னன்சி கிட்டுன்னுவோம், அது இன்னொன்று வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது கூட ஜஸ்ட் ஓவர் த கவுண்டரோ இல்லை எல்லா கடையிலையுமே வச்சுருக்கிறது கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக அந்த எம்டிபின்றது வெரி பிக் திங் ஃபார் சர்டிஃபிகேஷன் ஃபார் அ ஹாஸ்பிட்டல். ஐ ஹேட் டு விசிட் அ கவர்மெண்ட் அஃபீஷியல் to say for this hospital I am the consultant, so whatever questions she wants. அப்போ அந்தம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. டாக்டர் நீங்கள் எம்டிபி பண்ணி ஒரு மெடிசன் கொடுத்துட்டு ஃபார் சம் ரீசன், இப்போ நம்ம வந்து ஓபி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஏர்லி ப்ரெக்னென்சினா, ஸோ வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக ப்ளீடிங் ஆகுது, ஷீஸ் போரிங் ஆர் சம்திங்னா ஐ ஷுட் பி அவைலபிள். யூ கான் சே என்ன ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வேறு ஏதாவது, பிகாஸ் சம்திங் அன்டுவர்ட் திங் ஹேப்பன்ஸ் டு தட் ஃபீமேல், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ த என்ன சொல்கிறது, வெயிட்டேஜ் ஆன் த கன்சல்டன்ட் இஸ் மோர். ஸோ யூ ஷுட் ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எனிதிங்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மெடிசனா அவ்வளோதானே, மெடிசன் தானே எழுதி கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, நாமினல் சார்ஜ் பண்ணால் கூட அது அவங்க கொஸ்டின் வருது. ஐ said no, I am responsible for you. Till everything happens, you have to come and report to me. And I even go to the extent of calling the patient, what happened, why the scan is not there. Because in a medical method, retain bits in the, even she can go for sepsis. That's life threatening. So, ஏன்னா இந்த மாத்திரை போட்டால் வேலை முடிஞ்சது. அதே மாதிரி யங் கேர்ள்ஸ்லாம் வராங்க, இந்த பாருமா இது ஒரு வாட்டி தான் உங்கள் அம்மா வந்தாங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மாத்திரை சாப்பிட்டா வேலை முடிஞ்சது, டோன்ட் டூ இட், ஷுடன்ட் பி அ ஹேபிட். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தானே, ஜுரம் வந்தால் மாத்திரை போடுறேன், தலைவலி வந்தால் மாத்திரை போடுறேன், மிஞ்சி போனால் ஐவி ஃப்ளூஸ் ஊசி போடுறேன், முடிஞ்சு போகுது, அந்த மாதிரி இது தானேன்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ சே, இம்பார்ட்டிங் த நாலேஜ் டு த காமன் பப்ளிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் வில் டேக் இட் லாங் வே ஃபார்வர்ட் ரேதர் தேன் அதர் திங்ஸ். ஸோ இந்த ரிப்பீட்டட் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி பண்ணும்போது do they have chances of infertility in future? You can't say infertility,
பட் ரிப்பீட்டட் டெர்மினேஷனுக்கு இருக்கிற வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி அளவுக்குலாம் இல்லை. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்? அதாவது தே ஷுட் ஃபாலோ த டாக்டர்ஸ் அட்வைஸ். இப்போது டோட்டலாக அவங்க வந்து அந்த எம்டிபியோட அந்த ஃபுல் ஸ்டெப்பை முடிச்சுட்டு ஃபாலோஅப் ஸ்கேன் பண்ணிவிட்டு யூட்ரஸில் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சா க்ளீன் ஆகிடுச்சா அப்படின்றது டெஃபினட்டாக ஸ்கேன் இஸ் இண்டிகேட்டட். சம் பீப்புள் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் ஆஃப்டர் 1 month தே கம் சே இந்த மாதிரி இத்தனை நாள் ப்ளீடிங் ஆச்சு அத்தனை நாள் ப்ளீடிங் ரீட்டைன் பிட்ஸ் இருக்கலாம். ஃபார் சம் தே கேன் கோ இன் டு இன்ஃபெக்ஷன், தே கேன் காஸ் இட் கேன் காஸ் செப்சஸ். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணிட்டா அந்த எண்டோமெட்ரியமில் நம்ம க்யூரேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தே கேன் லேண்ட் அப் இன் ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னுவோம். அதாவது அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் அந்த மென்ஸ்ட்ரல் பேட்டர்னே வந்து டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே. sometimes it can go into cervical incompetence also for repeated abortion-னால. They can have threatened preterm labor in the future pregnancies. இதெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால, not for one or two. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அகெயின் ஒரு அன்ஸ்போக்கன் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ தட் மக்களுக்கு புரியறதுக்கு? அதாவது கர்ப்பப்பை வாய் அது வந்து மினிமம் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஒரு லென்த் இருக்கணும். அது ப்ரெக்னெண்ட்டாக அந்த லேடி இருக்கிறப்ப அந்த லென்த் வந்து ஷார்டன் ஆகிடும். அதாவது டெலிவரி குழந்தை பிறக்கிறதுக்கு அப்போது அந்த அந்த கர்ப்பப்பை வாயில் வர சேஞ்சஸ்னால அது ஷார்டன் ஆகி ஓப்பன் ஆகி பாப்பா டெலிவரி ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியே டியூ டு சம் ரீசன் அந்த லென்த்து கம்மி ஆகிறப்ப அவங்க அந்த கர்ப்பப்பையால் அந்த குழந்தைய உள்ளே வச்சுக்க முடியாது. ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற மவுத் அந்த ஷட் விண்டோ மாதிரி அது க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். இப்போ அது ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ் இருந்ததுன்னா இட் கேன் லீட் இன் டு எக்ஸ்பல்ஷன் ஆர் த பேபி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ இன்காம்பிட்டன்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, காம்பிட்டன்ட் அப்படின்னா என்ன, எஃபிஷியண்ட்டாக அது க்ளோஸ் ஆகிருக்கணும். அது இல்லாததுனால இன்காம்பிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மோஸ்ட்லி ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து ப்ரெக்னென்சி ஸ்கேன் அனுப்பியிருப்போம். அதாவது ஒரு 3 weeksல NT ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன், இல்லைன்னா level 2 ஸ்கேன், அனாமலி ஸ்கேனும் அது பண்ணுறப்ப நிறைய வாட்டி கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலர் வந்து இப்போது 16 weeksல ஒரு 1 month கழிச்சு சும்மா நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் சர்வைக்கல் லெங்க்த்தை மட்டும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த பீரியடில் இட்ஸ் மோர் காமன். அப்போ we can pick it up. பேஷண்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா வலி இருந்தால் அவங்க ஆப்வியஸ்லி டாக்டர்கிட்ட வர போகிறாங்க, வேறு சிம்டம்ஸ் இருந்தால் வர. இது வந்து ஒரு மாதிரி கிவ்வே மாதிரி, ஏதோ ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். சரி அது ஒன்றும் இல்லை அப்படின்றப்போ they can miss it. That's quite common. So இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? What do you generally advise them? இருக்குன்னா you mean cervical incompetence இருக்கு once you have diagnosed. Diagnosedன்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக cervical encirclage பண்ணுவோம். அந்த we put a stitch, அந்த சுருக்கு பை மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் அரவுண்ட் த cervix so that to keep it good closed. But mostly we anticipate or we want the pregnancy to continue. So அந்த மாதிரி இருந்து taken forward-ஆ ஆயிருக்கு டெலிவரி. ஈவன் yesterday I had a patient like that. So it depends. That is the one thing. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஹார்மோன் சப்போர்ட்டோ இல்லை இன்ஜெக்ஷன் அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அண்ட் எனி டைம் பெயின் இருந்ததுன்னா முன்னாடியே வந்துடணும்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அந்த ஸ்டிச்சு போட்டது வந்து சப்போஸ் அவங்க வந்து தே கோன் டு லேபர் ஆர் அந்த சிம்டம்ஸ் அபார்ஷன் மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு அது ஓப்பன் அவுட் ஆகிறப்போ வி ஹாவ் டு ரிமூவ் தட் ஸ்டிச். அந்த ஒரு மைண்டில் அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியணும். அதாவது வலி இருந்தால் நான் போகணும், இல்லைன்னா இந்த ஸ்டிச் ஒரு மாதிரி ஆகிடும்னு. மற்றபடி டெய்லி ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் காமன் தான். டோட்டலாக பெட் ரெஸ்ட் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஸ்பாட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஸ்பாட்டிங் வரும்போது நிறைய பேர் ஓகே நான் எங்கேயோ எழுந்துக்கல, நான் நகரவே இல்லை, நான் அப்படியே உட்காந்துடுறேன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபீல்குள்ளேயும் வந்துட்டு போயிடுவாங்க. இட்ஸ் நாட் ஈஸிங்க. நம்ம சொல்கிற அளவுக்கு எமோஷ்னலி ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், எந்த வேலையும் பண்ணாமங்கிறதும். அதுவே இட் புட்ஸ் தெம் இன்டு அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்பாட்டிங் எதனால் வருது அண்ட் இந்த ஸ்பாட்டிங் வந்தால் வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ்? ஸ்பாட்டிங் எதனால் வருதுன்னா, அந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கு எம்ப்ரியோவாக மாறி கர்ப்பப்பையில் வந்து அது இட் ஹேஸ் டு செட்டில். ஸோ இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ குழந்தை எப்படி தவழ்கிற குழந்தை வந்து எழுந்து நடக்கிறப்ப தப்பி தவறி விழுந்து அடிபட்டு இது பண்ணுறதோ அதுதான், அது நார்மல், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த கரு வந்து போயிட்டு கர்ப்பப்பையில் தங்கணும். ஸோ அந்த பேஸை வந்து அதை ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம் இன் ஆர் மெடிக்கல் டேர்ம்ஸ். ஸோ தட்ஸ் காமன். பட் அதுக்காக நீ எதுவும் பண்ணாத, அது எல்லாமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தானே நம்ம சொல்லிட முடியாது. But at least you go check with your doctor if it is normal. Only thing we can do is we can see if the heartbeat is normal. If the heartbeat is normal, we give them
the medicinal support extra and we will advise them இப்படிலாம் இருங்கன்னு. Of course if she's a working woman அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு we can give them medical certificate saying that she is going in for threatened miscarriage. அதாவது miscarriage ஆகலை but chances are there அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து she needs a rest and from the work அந்த மாதிரி we can suggest. பட் இதுதான் ரீசன்னால த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வீட்டில் உட்காரன்னுலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு மிஸ்கேரேஜஸ் அண்ட் நம்மளுக்கு தெரியாமல் ஏன் நடக்குது எதனால நடக்குது அப்படின்னு தெரியாமல் நடக்கிற சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தெரிஞ்சே நம்ம பண்ணுற சில காம்ப்ளிகேஷன்ஸ் மெயினாக வந்துட்டு இப்போ இந்த ஃபேன்சி திங் ஹோம் டெலிவரி அப்படிங்கிறது ஹவு சேஃப் இட் இஸ். ஃபர்ஸ்ட் திங் சேஃபா அப்படின்னு எனக்கு வந்து சேஃபுங்கிறதே வாயில என்னால் சொல்ல முடியலை வென் ஐ திங்க் அபவுட் ஹோம் டெலிவரி அப்படிங்கிறது. அகெயின் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹாவ் யூ ஹேட் எனி ஒன் கம் வித் காம்ப்ளிகேஷன்ஸ்? ஏன்னா இது எல்லாமே சேஃப்ங்கிறதுனால ஓகே நானும் பண்ணிக்கிறேன். யூடியூப் பார்த்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதனால வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். குழந்தை இறந்து போகிறது, அம்மா இறந்து போகிறது, இந்த மாதிரி எல்லாம். ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் திஸ் மேம்? சரி, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எனிபடி கேன் சே என்னென்னா அந்த காலத்தில் உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை, மெடிக்கல் ஹெல்ப் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை. இப்போ வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து ஒரு வில்லேஜ் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பண்ணுறது. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு, அங்கே இருக்க சிஸ்டர்ஸு, தே ஆர் ஆல்சோ ட்ரெயின் டு டெலிவர். அதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் தே நோ வென் டு ரெஃபர். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கு. இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறப்ப ரீசன் என்னென்னா மெட்டர்னல் டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட். அதாவது எனி கண்ட்ரி, நான் மார்த்தட்டி சொல்லிக்கிறேன், எங்கள் கண்ட்ரியில் வந்து மெட்டர்னல் டெத் பர்சன்டேஜே இவ்வளோ தானா, தட் மீன்ஸ் அவ்வளோ தூரம் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது இந்த காமன் பப்ளிக் அண்ட் ஃபார் எனிபடி ஃபார் தட் மேட்டர். நம்ம சொல்கிறோம் இப்போ இந்தியாவே எடுத்துட்டிங்கன்னா ரிமோட்டாக நார்த் இந்தியாவில் சில வில்லேஜஸ் இல்லைனா நார்த் ஈஸ்ட் பார்ட்டில் அந்த மாதிரி இவ்வளோ பண்ணியும் சில இடத்துல முடியலன்றப்ப ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோம் டெலிவரி. ஏன்னா இது நடக்காத விஷயம் இல்லை, தொட்டு அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த சுச்சுவேஷன் இல்லை. அப்போது இருந்தவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் மாறி இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா அவங்க 24 மணி நேரம் இந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து உரல் அம்மி இடிக்கிறது, இது பண்ணுறது, எல்லா உடல் உழைப்பும் நிலத்தில் போய் வேலை செய்கிறது. மேபி அப்போது அது வந்து ஈஸியாக இருந்தது. இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒபிசிட்டி இஸ் மோர் ஹையர், எல்லாமே ஃபுட் எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ இவங்களுக்கு அப்படியெல்லாம் ரீசன் கொடுக்கலாம். பட் அதுக்காக வந்து ஹோம் டெலிவரி பண்ணணும்னு அட்வொகேட் பண்ண முடியாது. பிகாஸ் there are definitely known complications and risk to the life of the mother. யாராவது இப்படி இருக்காங்களான்னு கேட்டேன்னா I can recollect one of my obstetrician friend, my close friend also. அவளுக்கு அவளோட patient she had come with the complication because there are என்ன சொல்கிறது டெலிவரி வில்லேஜோ இல்லை டெலிவரி ஹட்டோ அந்த மாதிரிலாம் there are propaganda like where they say we do a holistic approach. நீங்கள் வந்ததுலேருந்து டெலிவரி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, அதாவது டாக்டர்ஸ் இல்லாமல். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து PPH வரைக்கும் போயிட்டு லைஃப் த்ரெட்டனிங் somehow she got savedன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் I have definitely heard. ஓகே, இந்த ரீசன்ட் டைம்ஸ் நான் சொல்கிறது ஒரு 3 to 5 years back itself. அதுதான் காமனாக எல்லாருமே கேட்குறது, அப்போல்லாம் வந்துட்டு எப்படி டெலிவர் பண்ணாங்க, அப்போல்லாம் அவங்களாம் இல்லையா, அப்போ இந்த சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ் இல்லையா, அப்போது இந்த இது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஐ கேன் ஒன்லி ரிகலெக்ட் லைக் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற, அதாவது என்னோட அம்மம்மாவாக இருக்கட்டும், என்னோட அத்தையாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு when we interact ஈஸியாக they give me history of 3-4 abortions. ஆமாம், இல்லைன்லாம் இல்லை, இருந்திருக்கு, அப்போவும் இருந்திருக்கு. ஏன்னா அப்போ அவ்வளோதான் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவ்வளோதான் அவங்களுக்கு இருந்த நாலேஜ். இது நார்மல்ட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் 5 பேபிஸ். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு அதே தான் நீங்கள் கேட்டிங்களா, அது அபார்ஷன் ஆனால் அதுக்கப்புறம் நார்மல் ஆகுமா, இன்ஃபர்டிலிட்டி ஆகும். இப்போ நீங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆமாம், 3-4 அபார்ஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் they have babies. ஸோ அது எதுவுமே ரீசன் இதனால் இது நடக்கும் இதனால் அப்படின்னு யாருமே ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுக்கவே முடியாது. பிகாஸ் நேச்சர் டேக்ஸ் கேர். we have to accept nature. True, and as you said, nature takes care, and pregnancy is a natural process. It is not a disease. I keep telling repeatedly, Emma, bodyல உன்னோட என்ன சொல்கிறது, உன்னோட பிளட் வால்யூம்லேருந்து, உன்னோட கிட்னிஸ்லேருந்து, உன்னோட யூட்ரஸ் சைஸ்லேருந்து, உன்னோட ஹார்ட் பம்பிங்லேருந்து, அதோட யூ மீன் த ஹார்ட் ரேட், எவ்ரிதிங்
nothing increases. It is all a physiological change. Accept the change, be happy, relish it. ஏன்னா ஒன்ஸ் நீ ஒரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகி இப்போலாம் ஒன் சைல்டு ப்ராசஸே போயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கிறதே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த 10 மாதத்தை நீ என்ஜாய் பண்ணு. ஸோ வென் யூ ரீகலெக்ட் யூ ஷுட் ஃபீல் குட் அபவுட் இட். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, எனக்கு அப்படி இருக்கே, அதுவாக இருக்கே, இதுவாக இருக்கேன்னு இல்லை, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்காது. அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஹஸ்பண்ட்ஸு சான்ஸே இல்லை, டேக் கேர் ஆஃப் தெம் ஸோ வெரி வெல். எனக்கு பொறாமையாகவே ஏன்னா அப்படி தாங்குறாங்க. எனக்கெல்லாம் சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசுங்க இந்த சென்ஸ் அவங்களோட அம்மா அப்பா அதெல்லாம் வரதே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல டெலிவரி எப்போ 2 கேரக்டர் புதுசாக இருக்கீங்க யாரு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் சரி இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஐ கேன் பி I have the thing to ask because you have never come, now you are asking so many doubts அப்படின்னு கேட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்றது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த டெலிவரி ஆனப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேனி, அவ்வளோ நல்லா பார்த்துப்போம். அந்த அம்மா பேபி ஃபீடிங்லேருந்து இது இப்போ வரைக்கும் அப்படி நல்லா they are doing. மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறா மேடம், அந்த மாத்திரையெல்லாம் பிச்சு டப்பாவில் தனித்தனியாக மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு இப்பதான் மேடம் கொஞ்சம் மாத்திரம். இப்போ அவங்க பார்த்தாங்கன்னா சிரிச்சுட்டு இருப்பாங்க. சரி நான் சொல்றேன். ஸோ இட்ஸ் the trend is so very good and it's a very welcoming trend and the husband's taking care of the wife, no, that's very good. ஆக்டிவ் பேரண்டிங், ஆக்டிவ் ப்ரெக்னென்சி, வி ஆர் ப்ரெக்னென்ட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெர்மினாலஜிஸ் நிறைய வந்துட்டு ஆமாம் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி குட். மேம் சொன்ன மாதிரி இட் இஸ் ஸோ வெல்கமிங். அண்ட் ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு நார்மலான ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். மிஸ்கேரேஜும் அப்படி தான் ஒரு நார்மலான நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ எப்படி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நம்ம ஏன் ப்ரெக்னென்ட் ஆனோம், நம்ம எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோம் அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி மிஸ்கேரேஜ் ஆனாலும் நம்மளுக்கே இது ஆச்சு அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஜஸ்ட் டேக் இட் கூல்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் யூ வில் ஹாவ் எமோஷ்னல் ட்ராமா அந்த டைம், பட் இட்ஸ் ஓகே, டேக் இட் ஸ்லோ. யூ வில் கம் அவுட் ஆஃப் இட் ஆஃப்டர் அ பாயிண்ட். உங்களை நீங்கள் செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்காதீங்க, உங்களை யாரும் ப்ளேம் பண்ணவும் விடாதீங்க. அந்த ஷீல்டை நீங்கள் தான் போட்டுக்கணும். நான் இதுக்கு காரணம் இல்லைங்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு கேர்ள் இஸ் நாட் த ரீசன் டு டிட்டர்மைன் த ஜெண்டர் ஆஃப் த பேபியோ, இதுவும் அப்படி தான். Exactly. You know la XY chromosome, we are not the reason whether the child is boy or a girl, but still அந்த ஒரு புரிதல் வந்து மென்னுக்கு இருக்கான்னு தெரியல. உங்களோட குரோமோசோமால தான் குழந்தை வந்து பாயோ கேர்ளோ வந்தீங்க, என்னோட தப்பு கிடையாது. அந்த மாதிரி அபார்ஷனுக்கும் அம்மா மட்டுமே ரீசன் கிடையாது. இட்ஸ் த ஜெனட்டிக் காஸ் மோஸ்ட்லி மோர் தென் 90%. Thank you ma'am, thank you so much for talking about the most like ஒரு ரொம்ப அன்ஸ்போக்கன் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இதை பற்றி பேசுகிறதும் கிடையாது, நிறைய இதை பற்றி ஒரு அவேர்னஸும் கிடையாது. ப்ரெக்னென்சியை எப்போவுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கும், பட் there is also other side, ஒரு கிரே side to it. Thank you for opening up and sharing your knowledge with us. Thank you so much.